الحبيب الذي ترجى شفاعته لكل هول من الأهوال مقتحم مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم. الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله وعلى آله وصحبه حزب الله. أما بعد أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله ففعلوا ما أمركم الله وانتهوا عما نهاكم الله. قال الله سبحانه وتعالى في القرآن العظيم وفي القرآن المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم إنما يخشى الله من عباده العلماء. صدق الله العلي العظيم. قال نبينا عليه الصلاة والسلام: خيركم من تعلم القرآن وعلمه أو كما قال عليه الصلاة والسلام. السلام عليك يا صاحب الوقت جبهتي تحت نعالكم أعيذوا بحكم النيابة عنكم والسلام على من اتبع الهدى. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته ومغفرته. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ்வின் திருநாமம் கொண்டு என்னுடைய நான் ஆரம்பம் செய்கின்றேன். அல்லாஹ்வினுடைய சாந்தியும் சமாதானமும் நம்பெருமானார் நன்மை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை அன்று முதல் இன்று வரை என்றென்றும் பின்பற்றி வருகின்ற அனைத்து நல்லடியார் மீதும் உண்டாகுவதாக. ஆமீன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படி இந்த புனிதமான மஜ்லிஸில் நம்மை ஒன்று சேர்த்து வைத்தானோ அதேபோல் நாளை மறுமையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஷஃபாஅத்திலேயும் அல்லாஹ் நம்மை கொண்டு சேர்த்து வைப்பானாக. சொர்க்கத்திலே உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் படைப்புகளில் மகத்துவமான படைப்பான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அவர்களுக்கு பணிவிடை செய்யக்கூடிய வாக்கியத்தில் அல்லாஹ் நம்மை கொண்டு சேர்த்து வைப்பானாக. உலகத்தில் வாழுகின்ற சமயத்தில் ஒற்றுமையோடு மன நிம்மதியோடு வாழ்வதற்கும் மருத்துவ செலவுகள் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் கடைசி வரை அல்லாஹ்வை நின்று வணங்குவதற்குண்டான வாய்ப்புகளை அல்லாஹ் தந்தருவதோடு யாரெல்லாம் நாற்காலியில் அமர்ந்து தொழுகிறார்களோ அவர்களும் விரைவான முறையில் நின்று தொழுது நிறைய நன்மைகளை பெற்றுக் கொள்வதற்குண்டான வாய்ப்புகளை, உடல் ஆரோக்கியத்தை, மனதில் ஒரு நல்லதொரு எண்ணத்தை அல்லாஹ் தந்தல் புரிவானாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, பாசத்திற்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, ஹஜ்ரத் அவர்களுடைய 25 ஆண்டு கால முடிவுக்கு பின்னால் அவர்களுக்கு ஒரு நல்லதொரு வாழ்த்து செய்தி தெரிவிக்க வேண்டும், அவர்களுக்கு நல்லதொரு அந்தஸ்தான ஒரு சூழலை இந்த சமூகம் ஏற்படுத்தி தந்திருக்கிறது. அதற்கு அவங்களுக்கு வாழ்த்து சொல்ற அளவுக்கு எனக்கு வயசு கிடையாது, நான் முன்னாடியே சொல்லிடுறேன். ஹஜ்ரத்துடைய அனுபவம் என்னுடைய வயசு கொஞ்சம் தான் வித்தியாசம், ஒரு 5 வருஷம் 6 வருஷம் தான் வித்தியாசம். அதனால ஹஜ்ரத் அவர்களை வாழ்த்து பேசி முன்னால் எல்லோரும் நல்ல சிறப்பான முறையில் பேசிக்கிறதுனால நேரடியாக என்னுடைய தலைவருக்கு நான் வந்து விடுகிறேன். உலமாக்களை பயன்படுத்துவோம் என்று ஒரு அழகான ஒரு செய்தியை, சமூகத்திற்கு சில விஷயங்களை சொல்ல நான் ஆசைப்படுகிறேன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, முதல்ல ஒரு பொருளை பயன்படுத்த வேண்டும் என்று சொன்னால் அந்த பொருள் குறித்த மகத்துவம் நமக்கு தெரிய வேண்டும். அந்த பொருள் என்ன, அதை எப்படி பயன்படுத்த வேண்டும், அதை எப்படி பயன்படுத்தினால் என்னென்ன பிரயோஜனம் கிடைக்கும், தவறாக பயன்படுத்துகின்ற பொழுது அதன் மூலமாக ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்னென்ன, இது போன்ற பல்வேறு விஷயங்களை தெரிந்து அந்த பொருளை பயன்படுத்துகின்ற பொழுது அந்த பொருளுக்கும் மதிப்பு, அதை பயன்படுத்துபவர்களுக்கும் மதிப்பு, சமூகத்திற்கும் ஒரு மதிப்பு. ஆனால் உலமாக்களுடைய அந்தஸ்துகள் நாம் விளங்கி இருக்கிறோமா இல்லையா என்று கேட்டால், எனக்கு முன்னால் பேசிய சில பேர் அழகான முறையில் பேசினார்கள் உலமாக்களுடைய சிறப்புகள் குறித்து. அதுவும் குறிப்பாக யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய அந்த சரித்திரத்தை சொல்லி ஒரு மிக முக்கியமான ஒரு செய்தியெல்லாம் சொன்னார்கள்.
அப்ப இந்த சமூகம் உலமாக்களுடைய அந்தஸ்தை உணர்ந்திருக்கிறது இல்லையா? உலமாக்களுடைய அந்தஸ்தை உணர்ந்திருக்கிறது. இருந்தாலும் குர்ஆனிலிருந்தும் ஹதீஸிலிருந்தும் ஒரு சில விஷயங்களை சொல்லிவிட்டு இன்றைக்கு சமூகத்தில் இந்த உலமாக்கள் எப்படி பார்க்கப்படுகிறார்கள், எப்படி நடத்தப்படுகிறார்கள், அல்லாஹ்வும் ரசூலும் இந்த உலமாக்களை எப்படி நடத்த வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார்கள் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆரம்பமாக அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபிலே தெளிவாக சொல்லிக் கொடுப்பான். உலமாக்கள் யார் தெரியுமா? உங்களுக்கும் அவர்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்ன தெரியுமா? அவர்கள் ஒளி, நீங்கள் இருள். சுருக்கமா, அவர்கள் ஒளி, நீங்கள் இருள். அல்லாஹ் சொல்லுவான், எப்படி அழகாக சொல்லுவான், ஒளியும் இருளும் சமமாகாது, கற்றவர்களும் கல்லாதவர்களும் சமமாக மாட்டார்கள், பாவிகளும் அமல் செய்யக்கூடிய ஆவிகளும் சமமாக மாட்டார்கள். எல்லா விஷயங்களிலேயும் உயர்ந்திருக்கக்கூடிய ஒரு அந்தஸ்தானவர்கள் உலமாக்கள் என்பதை குர்ஆனிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அழகாக சொல்லிக் கொடுப்பார். இந்த இடத்திலே இன்னொரு விஷயத்தை நான் பதிவு செய்ய ஆசைப்படுகிறேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் உலமா வரஸத்துல் அன்பியா, உலமாக்கள் நபிமார்களுடைய வாரிசுகள் என்று சொல்லிக் கொடுத்தார்கள். நம்ம எல்லாம் என்ன இதுக்கு அர்த்தம் வைப்போம்? உலமாக்கள் நபிமார்களுடைய வாரிசுகள் சொன்னோம்னா அவங்க இமாமத்தில் இருப்பாங்க, நபிமார்கள் மாதிரி அவங்க பாடத்திட்டு இருப்பாங்க. இது போன்ற சில விஷயங்களை மாத்திரம் நம்முடைய உள்ளத்திலே நாம் முடிவு செய்து வைத்திருக்கிறோம். ஆனால் இதை கடந்து இன்னொரு மிக முக்கியமான செய்தியை சமூகம் தெரிந்து கொள்ள வேண்டும். என்ன தெரியுமா? உலமாக்கள் நபிமார்களுடைய வாரிசுகள். நபிமார்கள் எதற்காக அனுப்பப்பட்டார்களோ அந்த எல்லா காரணத்தையும் முன்னிட்டும் உலமாக்களையும் அல்லாஹ் அனுப்பி வைத்திருக்கிறார். உலமாக்கள் நபிமார்களுடைய எல்லா காரியங்களையும் செய்பவர்கள். வெறுமனே இந்த சமூகத்திற்கு நல்ல விஷயங்களை சொல்லித் தருவது, சமூகத்தை பண்படுத்துவது, சமூகத்தை பக்குவப்படுத்துவது, சமூகத்திற்கு நேர்வழி காட்டுவது, சமூகத்தை அல்லாஹ்விடத்திலே சேர்த்து வைப்பது, அல்லாஹ்வுடைய திருப்தியை பெற்றுத் தருவது, அல்லாஹ்வுடைய கோபத்திலிருந்து பாதுகாப்பது என்பதையெல்லாம் கடந்து நபிமார்கள் ஒவ்வொருவரும் இந்த சமூகத்திற்கு எந்த சூழலில் வந்தார்கள் என்பதை நாம் பார்க்க வேண்டும். நமக்கு தெரியும், எந்த சமூகம் அழிவின் பாதையில் போய் நிற்கிறதோ, எந்த சமூகத்தை அழிக்க வேண்டும் என்று அல்லாஹ் நாடிவிட்டானோ அந்த சமூகத்தை பாதுகாப்பதற்கு அல்லாஹ் உள்ளத்திலே ஒரு ஓரத்தில் சிந்தனை வருகின்ற பொழுது அல்லாஹ் அந்த சமூகத்திற்கு நபிமார்களை அனுப்பி வைக்கிறார். நபிமார்களை அனுப்பி வைக்கிறார். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மார்க்கத்தின் பணியை நிரப்பமாக செய்து முடிக்கிறார்கள். அவர்களுடைய மறைவுக்கு பின்னால், நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய மறைவுக்கு பின்னால் சிலை வணக்கம் தோன்றுகிறது. அந்த சிலை வணக்கத்தினுடைய உச்சகட்டமாக அல்லாஹ்வுடைய கோபம் இறங்குகிறது. அல்லாஹ்வுடைய கோபம் இறங்கக்கூடிய சூழலில் அல்லாஹ் ஒரு வாய்ப்பு கொடுக்கிறான். என்ன வாய்ப்பு தெரியுமா? இந்த மக்களை அழிக்கிறதுக்கு முன்னாடி யாராவது அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடிய ஒருத்தரை அனுப்பி வைப்போம், இந்த மக்கள் திரும்புகிறார்களா இல்லையான்னு பார்ப்போமே அல்லாஹ் அனுப்பி வைக்கிறான். நபிமார்களை அனுப்பி வைக்கிறான். அதே சூழலில் தான் உலமாக்களையும் இந்த சமூகத்திற்கு அல்லாஹ் அனுப்பி வைக்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் வரை ஒவ்வொரு சமூகமும் அழிக்கப்படுவதற்கு முன்னால், அல்லாஹ் அந்த சமூகத்தை அழிக்க நாடுவதற்கு முன்னால் ஒரு நபியை கொண்டு அந்த சமூகத்தை எப்படி பாதுகாக்கிறானோ அதே போலத்தான் இன்றைக்கு வரை இல்ல, கியாமத் வரை நீங்கள் புரட்டி பாருங்கள் வரலாற்றை. சமூகத்தினுடைய வீழ்ச்சி எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கெல்லாம் ஒரு ஆளின் எழுச்சி வருவார். அந்த எழுச்சி இந்த சமூகத்தை பாதுகாக்கும். இந்த எழுச்சி இந்த சமூகத்தை பாதுகாக்கும். நமக்கெல்லாம் தெரியும், இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மிகப்பெரிய ஒரு அறிஞர். சாதாரணமான வார்த்தையில் சொல்லிவிட முடியாது. துஆக்களில் இப்படியெல்லாம் துஆ கேட்பார்கள் நம்முடைய முன்னோர்கள். இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு கொடுத்த ஞானத்தை யா அல்லாஹ் எங்களுக்கும் தருவாயாக என்று கல்வியை அவர்களுக்கு கொடுத்ததை போல, ஞானத்தை அவர்களுக்கு கொடுத்ததை போல எங்களுக்கு தர வேண்டும் என்ற ஒரு துஆவை நம்முடைய முன்னோர்கள் வைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் மிகப்பெரிய ஞான கடல் இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். அந்த இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க மதரசாவில் ஓதி கொண்டிருக்கக்கூடிய சமயத்துல அந்த மதரசாவை நடத்தக்கூடிய அரசர் மதரசாவிற்கு வருகை தருகிறார். உள்ள வர்றாங்க, வந்து ஃபுல்லா பாக்குறாங்க. மாணவர்கள் ஒவ்வொரு திசையிலே அவர்களுடைய வேலைகளில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்.
கொண்டிருக்கிறார்கள். மனசு கொஞ்சம் வலிக்குது அரசருக்கு. என்ன காரணம் கேட்டா, சில மாணவர்கள் ஓதாமல், அவர்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய விஷயங்களை சரியான முறையில் செய்யாமல் விளையாட்டுத்தனமாக அங்குமிகும் சுற்றி கொண்டிருக்கிறார்கள். என்னடா இவ்வளவு காசு செலவு வைக்கிறோம். இன்னைக்கு நம்மள நிறைய பேர் இதைத்தான் யோசிப்போம். மதரசாவுக்கு இவர் ஒரு 100 ரூபா கூட கொடுத்திருக்க மாட்டாரு, அல்லது 50 ரூபா கொடுத்திருக்க மாட்டாரு, அது ஃப்ரீயா ஆலோசனை கொடுத்திருப்பார். ஃப்ரீயா ஆலோசனை இது கொடுத்திருப்பார். இவர் என்ன செய்வார்னா, எதுவுமே கொடுக்காதவர் மதரசா பத்தி பெரிய பேசுவார். அது மாதிரி அங்கு இருக்கக்கூடிய அந்த அரசர் யோசிக்கிறார், என்னன்னா இவ்வளவு செலவு செய்து யாரும் ஓதலையே, யாரும் படிக்கலையே, பேசாம இதை ஃபுல்லா இந்த செலவுகளை முழுவதுமாக ராணுவத்திற்கு செலவு செய்தால் நம் நாட்டினுடைய பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்படுமே. எனவே ராணுவத்திற்கு செலவு செய்தால் என்ன என்ற யோசனையில் அரசர் இருக்கின்ற பொழுது கூட இருக்கக்கூடிய அமைச்சர் சொல்லுவார், நன்றாக மனதில் வைத்துக் கொள்ளுங்கள், நீங்கள் பிளமாக்கள் உருவாகக்கூடிய இடத்தை தடை செய்துவிட்டால் இந்த மக்களை எழுச்சியின் பக்கம் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய, இந்த மக்களை ராணுவத்தின் பக்கம் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய, இந்த சமூகத்திற்கு அல்லாஹ்விடமிருந்து உதவியை பெற்று தரக்கூடிய உலமாக்களை நீங்கள் நிறுத்திவிட்டால் இந்த சமூகத்தினுடைய அழிவுக்கு வேறு எதுவும் காரணமாக முடியாது என்று பேசிக்கொண்டே வருவார்கள். இமாமுனா ரஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு ஓரமாக விளக்கை வைத்துக் கொண்டு ஓதிக்கொண்டிருப்பார்கள். அந்த ஒருவருக்காக அந்த மதரசாவை விட்டு வைத்தார் அரசர். அதனுடைய விளைவு இன்றைக்கு உலகம் முழுவதும் இமாமுனா ரஸாலி ரஹ்மத்துல்லாஹி அவர்களுடைய நூல்கள் படிக்கப்படாத இடமே கிடையாது. இடமே கிடையாது. நீங்கள் ஆன்மீகத்தோடு உங்களுடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்று நீங்கள் நாடினால், உங்களுடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்த நீங்கள் நாடினால், இமாமுனா ரஸாலியுடைய நூல் இல்லாமல் உங்கள் உள்ளம் பரிசுத்தமாகாது. உங்களுடைய உள்ளம் பரிசுத்தமாகாது. மிகப்பெரிய கல்விக்கடல். அந்த போன்றவர்கள் தான் இந்த உலமாக்களை குர்ஆனிலேயும் ஹதீஸிலேயும் அல்லாஹ்வும் ரசூலும் நிறைய புகழ்ந்து விட்டார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், நபிமார்கள் செய்ய முடியாத காரியத்தை உலமாக்கள் செய்தார்கள் என்று எனக்கு முன்னாடி ஒருத்தர் பேசினாரு. தவறு நடந்துருச்சுன்னா அதை சுட்டி காட்ட வேண்டிய பொறுப்பு உலமாக்களுக்கு இருக்கிறது. உலமாக்கள் செய்ய முடியாத காரியத்தை, அதாவது நபிமார்கள் செய்ய முடியாத விஷயத்தை உலமாக்கள் செய்தார்கள் சொல்லக்கூடாது. நபிமார்களுடைய விஷயங்களை உலமாக்கள் செய்தார்கள். இடத்துல இப்படி சொல்லக்கூடாது. அது தப்பு. ஏன்னா ஜமாத்துல சபையில வச்சு அந்த விஷயத்தை சொன்னனால சபையிலே அதுக்குண்டான விஷயத்தையும் அதுக்குண்டான பதிலையும் சொல்ல வேண்டிய கடமை அல்லாஹ் சொல்றனால தவறாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. அப்ப நபிமார்கள் எதை செய்வார்கள் என்று அல்லாஹ் அனுப்பினாலோ அந்த எல்லா காரியத்தையும் உலமாக்கள் செய்வார்கள். நபிமார்கள் பட்ட எல்லா கஷ்டங்களையும் உலமாக்கள் பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். கைசேதத்தோடு பதிவு செய்ய வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டோம்னா, இன்னைக்கு உலமாக்கள் படக்கூடிய கஷ்டங்களை நீங்க எல்லாரும் தெரிஞ்சுக்கோ. நிறைய பேருக்கு தெரிகிறது. சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, காலையில ஒரு 20 நிமிஷம், மதியானம் ஒரு 15 நிமிஷம், ஒட்டு மொத்தத்துல ஒரு நாளைக்கு பார்த்தோம்னா 5 நேரத்திற்கு 5 10 ஒரு 100 நிமிஷம், ஒரு 1.5 மணி நேரம் வேலை செய்யறாங்க. இவங்களுக்கு இவ்வளவு சம்பளம் கொடுக்கணுமாங்கிற சில வார்த்தைகள், இவ்வளவு சம்பளம் கொடுக்கணுமான்னு சில வார்த்தைகள், இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றெல்லாம் பல்வேறு கேள்விகள். ஆனால் உலமாக்கள் படக்கூடிய கஷ்டங்களை கொஞ்சம் நீங்க யோசிச்சு பாருங்க. பல வழிகளில் அவர்களுக்கு பல பிரச்சனைகள், குடும்ப ரீதியான பிரச்சனைகள், அவர்கள் மார்க்கத்தை தன்னுடைய குடும்பத்தில் செல்லுபடியாக்குவதற்கு நிறைய பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியிருக்குது. குறிப்பாக பெண்களுடைய விஷயத்துல வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் சொல்லுவாங்க, நான் அந்த பையன் கடைக்கு போனா நல்லா சம்பாதிக்கிறான், நீங்க என்ன அரிசா போயிட்டு 5000 10,000 மாசம் வரைக்கும் குடும்பம் நடத்த முடியாதுன்னு சொல்லக்கூடிய வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் குடும்ப ரீதியான பிரச்சனைகள். அதற்கடுத்து வெளியில சமூகத்திற்கு வருகின்ற பொழுது இந்த சமூகம் உலமாக்களை எப்படி எந்த அளவிற்கு சோதனைக்குள்ளாக்குறது. ஒரு சின்ன உதாரணத்தை நான் சொல்லுவேன். ஒரு சின்ன உதாரணத்தை சொல்லுவேன். என்னன்னா, சில பள்ளிவாசல்கள் நடக்கக்கூடிய ஒரு சில அநியாயங்கள், நிதர்சனமான உண்மை. ஏதோ பேச்சு வாக்குல அதற்கு கொஞ்சம் மிகைப்படுத்தி சொல்றாங்கன்னா நீங்க தயவு செய்து நினைக்காதீங்க. மெட்ராஸ்ல அந்த ஆலிம் என்னிடத்தில் சொன்ன வாக்கு மூலத்தை நான் பதிவு செய்கிறேன். ஜும்மாவுல பயான் பேசுறாரு. என்ன பயான் அப்படின்னு கேட்டோம்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்காங்க, குழந்தைகள் 7 வயதை கடந்து விட்டால் தொழுகைக்கு ஏவுங்கள், 10 வயது அடைந்து விட்டால் தொழுகை இல்லை என்று சொன்னால் சின்ன அடிய போடுங்க, துணிகளை சுருட்டி அவர்கள் அடியுங்கள், ஒரு கண்டிஷன் ஏற்படுத்துங்கன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இந்த ஹதீஸினுடைய அடிப்படையில் 10 வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகளையும் நோன்பு வைப்பதற்கு நீங்கள் ஏவுங்கள் என்று ஒரு ஆலிம் சொல்லி முடிக்கவில்லை. அங்க இருக்கக்கூடிய நிர்வாகி என்ன சொல்றாரு, அது ஹதீஸ்ல தெளிவா இருக்குது, தொழுகைக்கு மட்டும்தான், நோம்புக்கெல்லாம் கிடையாது, இதெல்லாம் நீங்க ஏத்துக்காதீங்க. ஒரு சொல்லி முடிச்சுட்டு கீழே உட்கார்ந்தாலும் இவர் எந்திரிக்கிறார். ஒரு நிர்வாகி எந்திரிக்கிறார். என்ன சொல்றாரு, அது தொழுகைக்கு மட்டும்தான், நோம்புக்கெல்லாம் கிடையாது, நீங்க இதெல்லாம் கேட்கணுங்கிற அவசியம் இல்லை. எவ்வளவு பெரிய அவமானம் யோசிச்சு பாருங்க. உங்களுடைய கருத்து, அந்த கருத்தை நேருக்கு நேராக ஒருவர் எதிர்த்து பேசுகின்ற பொழுது உங்களுடைய ரியாக்ஷன், உங்களுடைய அந்த முக பாவனைகள் எப்படி
மாறும். ஆனா எந்த உணர்வுகள் இல்லாமல் இருக்கிறார்கள் உலமாக்கள், எந்த உணர்வுகளும் இல்லை. காரணம் என்ன? ஏதாவது பேசினா அடுத்த நேரத்துக்கு வேற ஒரு ஆடியன்ஸா வந்துருவாரு, வேற ஒரு ஆடியன்ஸா நீங்க வரவழைச்சிருவீங்கிற ஒரு பயம். உலமாக்கள் பாருங்க எவ்வளவு பயத்தில் இருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் பார்க்கலாம், உலமாக்களுடைய சம்பளங்களை பார்க்கலாம். இன்னைக்கு போராட்டங்கள் நிறைய நடக்கிறது. சம்பளத்தை அதிகப்படுத்தி கொடு, பென்ஷன் அதிகப்படுத்தி கொடுன்னு உலமாக்கள் போராட்டம், அதாவது பஸ் கண்டக்டர்கள் எல்லாம் போராட்டம் நடத்துறாங்க. உலமாக்கள் அது மாதிரி போராட்டம் நடத்தவே முடியாது. நடத்த முடியுமா? நடத்தவே முடியாது. எவ்வளவு எவ்வளவு பொருளாதார ரீதியான பாதிப்புகளை உலமாக்கள் அடைகிறார்கள் என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். சமீபத்தில் வாட்ஸ்அப்பில் வந்த ஒரு செய்தியை நான் பதிவு செய்கிறேன். உலக நாடுகளில் வைத்து இந்தியாவில் நல்ல முறையில் வாழ்வதற்கு குறைந்தபட்சம் அவனுடைய மாத வருமானம் 15,000 இருந்தால் போதும் என்று அவர்கள் சொல்லிக் கொடுக்கிறார்கள். இன்றைக்கு எந்த உலமாக்களுக்கு 15,000 சம்பளம் கிடைக்கிறது? எந்த உலமாக்களுக்கு தருகிறோம்? யோசித்து பாருங்கள். சம்பளம் கேட்கின்ற பொழுது இன்னைக்கு பெரும்பாலும் நிர்வாகம் மாறணும் அல்லது ஆடி மாறணும், அப்பதான் சம்பளம் போய். நீங்க என்ன ட்ரெண்ட் அப்படின்னா கிணத்துல போட்ட கண்டு தான், அந்த கண்டத்துக்கு வேற கடத்துல போடணும் அல்லது கடத்தை மாற்றணும். அது மாதிரி இன்னைக்கு நிர்வாகமோ அல்லது உலமாக்களும் மாறினால் தான் சம்பள உயர்வு என்பது பேசப்படுகிறது. இல்லை என்று சொன்னால் எத்தனை ஆண்டுகள் இருந்தாலும் அந்த சம்பளத்தை கடக்கிறது இல்லை. நான் ஏன் இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால், இது போன்ற நிறைய பிரச்சனைகளை உலமாக்கள் சந்திக்கிறார்கள். அடுத்து மிக முக்கியமான விஷயம், இயக்கவாதிகள் இஸ்லாத்தை வளர்க்கிறோம் சொல்லிட்டு உருவானாங்களே புதுசு புதுசா இஸ்லாத்தை நாங்களாம் தூய முறைகளை சொல்லுகிறோம் என்று உருவானார்களே புதிதாக. இவர்கள் இஸ்லாத்தை தூய்மைப்படுத்தினார்களோ இல்லையோ தெரியவில்லை, ஆனால் உலமாக்களை படாத பாடுபடுத்துகிறார். எங்களுடைய நாட்களை நீயே பேசுற கேள்வி இதுதான். எங்களுடைய நாவுகளில் பேசுவதற்குண்டான உரிமையை உனக்கு யார் கொடுத்தது? இன்றைக்கு பெரும்பாலான பள்ளிவாசல்களில் உலமாக்கள் பேச முடியாமல், உலமாக்கள் பேச நினைத்தாலும் அவர்களுடைய நாவுகளை கத்தரித்து அல்லது அந்த நாவுகளை இவர்கள் வாங்கி கொண்டு ஜும்மாக்கள் இவங்க பேசுறாங்க. அதனால நான் சொல்றதை நீங்க பேசுங்க, என்னுடைய கருத்தை நீங்கள் பதிவு செய்யுங்கள். என் கருத்திற்கு மாற்றமாக நீங்கள் நடக்கின்ற பொழுது நீங்கள் இந்த பள்ளிகளிலிருந்து போய்கொள்ளலாம். என் கருத்திற்கு தோதுவானவரை நான் சேர்த்துக் கொள்கிறேன் என்று வெளிப்படையாக சொல்லக்கூடிய இயக்கவாதிகள் இஸ்லாத்தை வளர்க்கிறேன் என்று சொல்லிவிட்டு இஸ்லாத்தின் அஸ்திவாரமான அந்த உலமா என்று சொல்லக்கூடிய தூணை அசைத்து பார்க்கக்கூடிய இயக்கவாதிகளுடைய பிரச்சனை ஒரு பக்கம், பொருளாதார பிரச்சனை ஒரு பக்கம். அடுத்து சில இடங்கள்ல பார்த்தோம்னா இந்த தொழுக வர்றவங்க இருக்கிறாங்களே, சுபஹானல்லாஹ் அவங்களுடைய பாடு இருக்குது. வந்தமா அல்லாஹ்னு தொழுதமா ஏதோ போனமான்னு இல்லாம சில பள்ளிவாசல்கள்ல சேர்கள், எதுக்கு இந்த சேர் போட்டிருக்காங்கன்னே தெரியல. பள்ளிவாசலை சுத்தி சேர் எதுக்குன்னா பித்தனா பேசுறதுன்னு சரி. நம்ம ஊர்ல நிறைய பள்ளிவாசல் இருக்கு. நான் வெளிப்படையாக சொல்லி விடுகிறேன், மறைத்து பேச நான் ஆசைப்படவில்லை. மூஞ்சிக்கு மூஞ்சி பேசிட்டு போயிருந்தேன். திட்டினாலும் திட்டிருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. திட்டினா திட்டிக்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. வெளியில சேர் எதுக்கு போட்டிருக்கிறோம்? அந்த சேர்ல நாற்காலியில் அமர்ந்து நாம் யாரை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம்? ஏதோ ஒரு காலத்திலே நாற்காலியில் அமர்ந்து தஸ்பீஹ் செய்யட்டும் என்ற நல்ல எண்ணத்தோடு போடப்பட்ட நாற்காலிகள் நாளை மறுமையில் அந்த நாற்காலிகள் வரும் பதில் சொல்லும், யா அல்லாஹ் இவன் இங்கே அமர்ந்து புறம் பேசிக் கொண்டிருந்தான் என்று பேசும். கண்டிப்பாக பேசும். அதே போல பள்ளிவாசலுக்கு உள்ள சேர், பள்ளிவாசல் எதற்காக? அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவிலே பள்ளிவாசலில் இருக்கக்கூடிய சமயத்தில் ஒரு கிராமவாசி வருகிறார். வந்தவர் வேகமாக சிறுநீர் கழிக்க ஆரம்பித்து விடுகிறார். பள்ளிவாசல் மண்ணா இருக்கும், சிறுநீர் கழிக்க ஆரம்பிச்சார். கிராமவாசி ஒன்றும் தெரியல. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை அழைத்து அழகாக சொன்னார், இது பள்ளிவாசல், இங்கு நீங்கள் குர்ஆன் ஓதலாம், இங்கு நீங்கள் தொழுகலாம், இங்கு நீங்கள் தஸ்பீஹ் செய்யலாம். நன்மையான காரியங்களை தாண்டி வேறு எதையும் செய்வதற்கு உங்களுக்கு அனுமதி இல்லை. புகாரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் இன்றைக்கு பெரும்பாலும் தொழுக வருவதே பேசுவதற்காக தப்புகளுடைய ஒழுக்கம் இல்லை. சேர்ல உட்கார்றோம், எப்படி உட்கார்ந்து தொழுகிறது நிறைய கருத்துக்கள் சட்டங்கள் இருக்கிறது. இதையெல்லாம் கடந்து அவங்க உட்கார்ந்து தொழுவாங்க. எங்களால எதுவும் பேச முடியாது. அதுவும் மதிப்பா சேர்மேன்கள் அப்படின்னு சொல்லிவிடும். நாற்காலியில் உட்கார்ந்து சொல்லக்கூடாது. அப்ப இது மாதிரி தொழுக வருபவர்கள் சில சமயங்கள்ல அவர் ஒண்ணுமே ஓதி இருக்க மாட்டார். இவரு சட்டத்தில் ஒரு ஆளுமை, இவர் கரெக்ஷன் பண்ணுவார். அதாவது நீங்க இப்படி செஞ்சீங்க, இது இப்படி இல்லை, அதில் இதை மாற்றுங்க அப்படின்னு. அப்ப நீங்க பாத்தீங்கன்னா குடும்ப ரீதியாக, நிர்வாக ரீதியாக, பொதுமக்களின் மூலமாக, பொருளாதார ரீதியாக, இயக்கவாதிகளின் மூலமாக இன்னும் என்று நிறைய விஷயங்களை சொல்லலாம். இந்த எல்லா பிரச்சனைகளையும் கடந்து எங்காவது ஒரு பள்ளிவாசல் ஒரு வக்து தொழுகை நிறுத்தப்பட்டிருக்கிறதா யோசித்து பாருங்கள். இதுதான் மிக முக்கியமான விஷயம்.
இது எல்லாவற்றையும் கடந்து எந்த பள்ளியிலையும் ஃபஜ்ர் தொழுகை நாங்கள் நேற்று ஆளுமை திட்டிவிட்டோம் அவர் வரவில்லை என்று ஒரு பள்ளியை காட்ட முடியுமா? என்னுடைய இனத்தை சார்ந்த ஒரு ஆளை அவரை விலக்கிவிட்டார்கள், அநியாயமான முறையில் விலக்கிவிட்டார்கள். ஆனாலும் அல்லாஹ்வுடைய வீடு இந்த இடத்தில் தொழுகை தடைபடக்கூடாது என்ற காரணத்திற்கு நான் தொழ வரக்கூடிய உலமாக்களை தான் நீங்கள் பார்க்க முடியும். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, பல கஷ்டங்களையும் பல மன கசப்புகளையும் பல துன்பங்களையும் பல துயரங்களையும் உணர்ந்ததற்கு பின்னாலும் கூட இந்த உலமாக்கள் தங்களுடைய பணியில் இருந்து ஒரு நொடிப்பொழுது கூட, ஒரு சனப்பொழுது கூட, ஒரு இன்ச்சு கூட விலகி போவதில்லை. மிக முக்கியமான காரணம் இன்னமா யக்ஷல்லாஹ், அல்லாஹ்வை பயப்படுபவர்கள் உலமாக்கள் அல்லாஹ்வை பயந்து தங்களுடைய பணிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள், தங்களுடைய பணிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த உலமாக்கள் இவ்வளவு கஷ்டத்திற்கு பின்னாலும் இவ்வளவு துன்பங்களுக்கு பின்னாலும் இந்த சமூகத்திற்கு எதையாவது செய்ய வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு இருக்கக்கூடிய இந்த உலமாக்களை இந்த சமூகம் நல்ல முறையில் பயன்படுத்த வேண்டும். எப்படி பயன்படுத்த வேண்டும் தெரியுமா? இந்த உலமாக்களை எந்த அளவுக்கு இந்த சமூகத்திற்கு தோதுவானவர்களாக, இந்த சமூகத்தினுடைய ஷரியத் குறித்த விழிப்புணர்வையும் ஷரியத் குறித்த வளர்ச்சியும் ஏற்படுத்துவதற்கு நாம் என்ன முயற்சி செய்திருக்கிறோம்? நான் வந்தேன்னு கேட்டேன். வார வாரம் ஏதோ பயான் நிகழ்ச்சி பெண்களுக்கு, அதே மாதிரி மாதாந்திர நிகழ்ச்சிகள் ஏதாவது வைக்கிறீங்களா? இல்ல அப்படின்னா எதுவும் இல்லை, துவா செய்ய இன்ஷால்லா செய்யலாம்னு சொன்னாங்க. செய்யலாம்னு சொன்னாங்க. எனக்கு பெரிய ஆச்சரியம். காரணம், உலமாக்கள் நிறைந்த ஊர், உலமாக்களால் உருவாக்கப்பட்ட ஊர். உலமாக்கள் நிறைந்த ஊருங்கிறத தாண்டி உலமாக்களால் உருவாக்கப்பட்ட ஊர். இன்றைக்கு கீழே கரையில எங்கு போய் பேசினாலும் அவர்களுடைய நாவிலிருந்து வரக்கூடிய அடுத்த வார்த்தை தெரியுமா? மாப்பிள்ளை அணி சொல்வாங்க, அந்த மாதிரி சார் அந்த ஊரா, சதகுத்துல்லா பாருங்க அந்த ஊரா. அப்ப ஒவ்வொரு உலமாக்களை வைத்து இந்த உலகத்திற்கு அடையாளப்படுத்தப்பட்ட இந்த ஊரிலே மார்க்கம் சம்பந்தப்பட்ட விழிப்புணர்வுகளோ, மார்க்கம் சம்பந்தப்பட்ட வளர்ச்சியோ, மார்க்கம் சம்பந்தப்பட்ட ஒரு தெளிவுகளோ இந்த சமூகத்தில் இல்லை என்று சொன்னால் இந்த சமூகம் உலமாக்களை எப்படி வைத்திருக்கிறது? திருமண சமயங்கள்ல குரான் கொடுப்பாங்க, குரானை வாங்கி பெட்டியில வச்சு பீரோக்குள்ள வச்சிருவோமே, அது மாதிரி உலமாக்களை வச்சிருக்கணும். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, ஒன்றை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்தியா பிரிட்டிஷினுடைய ஆட்சிக்கு உட்பட்டு இருக்கக்கூடிய அந்த நேரம், சுதந்திர இந்தியா அல்ல, அடிமைப்பட்டு கிடந்த இந்தியா. அந்த நேரத்தில் பிரிட்டிஷாளர்கள் எல்லாரும் சேர்ந்து என்ன செய்யறாங்கன்னா, இந்த இந்தியாவை எப்படியாவது முழுமையான முறையில் நம் கலாச்சாரத்திற்கு ஒத்தவர்களாக மாற்ற வேண்டும் என்று முயற்சி செய்கிறார்கள். தன்னுடைய கலாச்சாரத்திற்கு ஒத்தவர்களாக வெஸ்டர்ன் கல்ச்சர் இதுக்கு ஃபுல்லா வரணும் அப்படின்னு முடிவு செய்யறாங்க. அப்படி முடிவு செய்யக்கூடிய சமயத்துல பார்லிமெண்ட்ல உட்கார்ந்து பேசுறாங்க. எல்லோரும் எல்லாம் உட்கார்ந்து பேசிட்டு இருக்கிறாங்க. பேசுறப்ப கேட்கிறாங்க ஒருத்தர் இருந்துச்சு, என்ன இந்தியாவை வெஸ்டர்ன் கல்ச்சருக்கு தகுந்ததாக நீங்கள் மாற்றி விட்டீர்களா? ஓரளவுக்கு மாற்றிட்டோம், ஆனா சில பகுதிகளை ஒன்றும் பண்ண முடியும், சில பகுதிகளில் ஒன்றும் பண்ண முடியவில்லை. ஏன், என்ன காரணம் கேட்கக்கூடிய சமயத்துல அந்த கேபினட் அவர் எந்திரிச்சு சொல்றாரு, கையில ஒரு நூலை வைத்துக் கொண்டு சொன்னார், இந்த நூல் அவர்களுடைய வாழ்வில் இருக்கிறது, எனவே எங்களுடைய கல்ச்சரை, இந்த வெஸ்டர்ன் கல்ச்சர், அதாவது மேற்கத்திய கலாச்சாரத்தை நான் புகுத்த முடியவில்லை, இந்த நூல் தடையாக இருக்கிறது. என்ன அந்த நூல்? ஹோலி குர்ஆன், குர்ஆன் ஷரீஃப். இந்த குர்ஆன் இருக்கின்ற வரை அவர்களை நாங்கள் மாற்றவும் முடியாது, எங்களுடைய கலாச்சாரத்தை புகுத்தவும் முடியாது. இஸ்லாமிய கலாச்சாரத்தில் அவர்கள் இருக்கிறார்கள். எப்படி மாற்றுவது? அவர்கள் அழகாக சொன்னார்கள், குர்ஆனில் இருந்து ஒரு பேப்பரை கிழிச்சு சொன்னா, இந்த பேப்பரை குர்ஆனில் இருந்து கிழித்து விட்டால் எப்படி இந்த பேப்பருக்கும் குர்ஆனுக்கும் சம்பந்தம் இல்லாமல் போய்விடுமோ, அதே போல் குர்ஆனிலிருந்து சமூகத்தை பிரித்து விட்டால் இந்த சமூகத்தை வழிகெடுத்து விடலாம் என்று சொல்லி அதற்கு பின்னால் மிகப்பெரிய அளவிலே சதித்திட்டம் தீட்டப்பட்டு உருவாக்கப்பட்டதுதான் இன்றைய மொக்கேலே சிஸ்டம் என்று சொல்லக்கூடிய கல்வி முறை. இந்த கல்வி முறையை அப்படித்தான் உருவாச்சு. படித்தவர்களுக்கு தெரியும், படித்தவர்களுக்கு தெரியும். இந்த கல்வி என்ன செய்தது தெரியுமா? குர்ஆனிலிருந்து மக்களை பிரித்தது. உலமாக்கள் என்ன செய்கிறார்கள் தெரியுமா? குர்ஆனோடு மக்களை சேர்க்கிறார்கள், குர்ஆனோடு மக்களை சேர்க்கிறார்கள். ஒவ்வொரு தருணங்களிலேயும் ஒவ்வொரு சந்தர்ப்பங்களிலேயும் என்ன பிரச்சனை நடந்தாலும் அந்த பிரச்சனை பாவலன் வரை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய மிகப்பெரிய பணியை இந்த உலமாக்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஹாஜியா மதம் மாறிவிட்டால் அவளுக்கு போராட வேண்டும் என்று சொன்னால் உலமாக்கள் இங்கிருந்து பேசுகிறார்கள் ஹாஜியாவிற்காக. ருக்ஷானா என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்மணி கோயம்புத்தூரிலே பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு கொலை செய்யப்படுகிறார். நல்ல முறையில் உங்களுடைய பெண் பிள்ளைகளை வளருங்கள், அது போன்று மோசமான சூழல் உருவாக்கி விடார்கள் என்று சொல்கிறார்கள். இப்படி ஒவ்வொரு தருணங்களிலேயும் ஒவ்வொரு நிகழ்வுகளையும் இந்த சமூகத்திற்கு குர்ஆனோடும் ஹதீஸோடும் சம்பந்தப்படுத்தி இந்த சமூகத்திற்கு சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த உலமாக்களை நாம் எப்படி பயன்படுத்திக் கொண்டிருக்கிறோம்? யோசித்து பாருங்கள். பிரிட்டிஷ் ஆட்சியை நடந்து கொண்டிருக்கக்கூடிய சமயத்தில் இந்தியாவை முழுமையான முறையில் அடிமைப்படுத்த முடியாததற்குண்டான காரணம் என்ன என்று ஆய்வு செய்யக்கூடிய சமயத்தில் அங்கிருக்கக்கூடியவர்கள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா?
எல்லா மதத்தவர்களும் தங்களுடைய மத வழிபாடுகளை செய்வதற்காக தங்களுடைய கோவில்களுக்கும் சர்ச்சுகளுக்கும் போகிறார்கள், வழிபாடுகளோடு முடித்துவிட்டு வருகிறார்கள். ஆனால் இஸ்லாமியர்கள் தங்களுடைய பள்ளிவாசலுக்கு போய்விட்டு வருகின்ற பொழுது சுதந்திர தாகத்தோடு திரும்பி வருகிறார்கள். உலமாக்கள் மட்டுமில்லை என்று சொன்னால் அடிமையான இந்த இந்தியாவை உருவாக்கி விடலாம் என்று சொன்னார்கள். அதனாலதான் நீங்க டெல்லியில தேவபந்தில போய் பார்த்தா தெரியும், மஸ்ஜிதே ஹூன்னு சொல்லக்கூடிய ஒரு பள்ளிவாசல். ஹூன்னு உருதுல சொன்னோம்னா ரத்தம்னு சொல்ல அர்த்தம். ரத்தம் என்ன? பள்ளிவாசல்ல இன்னைக்கும் ரத்த சுவடுகள் பதிந்து கிடக்கிறது. உலமாக்களை அந்த பள்ளிவாசலை வச்சு கொலை செஞ்சாங்க. காரணம், இந்தியாவை அடிமைப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் உலமாக்களை ஒழித்து கட்ட வேண்டும். கேரளாவிலே அந்த வழி முழுவதும் மாப்பிள்ளைமார்கள் தூக்கிலே தொங்கவிடப்பட்டார்களே, எல்லோரும் உலமாக்கள், எல்லோரும் உலமாக்கள். சுதந்திரம் வேண்டும் என்று சொன்னால் உலமாக்கல் வேண்டும். ஷரியத்படி நீங்கள் வாழ வேண்டும் என்று சொன்னால் உலமாக்கல் வேண்டும். உங்களுடைய பிறப்பிலிருந்து மரணம் வரை மாத்திரமல்ல, மரணத்திற்கு பின்னாலும் உங்களுக்கு நன்மையை சேர்த்து வைப்பதற்கு உலமாக்கல் தேவை. உலமாக்கல் தேவை, நன்மையை சேர்த்து வைப்பதற்கு உலமாக்கல் தேவை. இன்றைக்கு வேண்டுமானாலும் சில பேர் மண்ணை மூடிட்டு தட்டி விட்டு போயிருந்து சொல்லலாம், மண்ணை மூடிட்டு தட்டிட்டு விட்டு போயிருந்து சொல்லலாம். ஆனால் மறைமுகமான முறையில் ஒவ்வொரு நேரமும் எங்களை எதிர்ப்பவர்களுக்கும் நாங்கள் துஆ செய்து கொண்டிருக்கிறோம். காரணம், எங்களுடைய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதைத்தான் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தார்கள். உலமாக்கள் வாரிசுகள், நபிமார்களுடைய வாரிசுகள் என்று சொன்னால் எங்களை யாரை எதிர்த்தாலும் அவர்களுக்காக நாங்கள் துஆ செய்வோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாயிப் நகரத்திலே அந்த மக்கள் கல்லாலும் சொல்லாலும் அடித்த நேரத்திலே, கல்லாலும் சொல்லாலும் அடித்த நேரத்திலே மாணவர் குமார் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் வந்து கேட்டார்களே, மழைகளுக்கு மத்தியில் நசிக்கி விடவா? அல்லாஹ் மஃபிர் லிகௌமி ஃபஇன்னஹும் லா யஅலமூன். யா அல்லாஹ், அவர்களை மன்னித்து விடு, தெரியாமல் செய்து விட்டார்கள், பின்னால் ஒருவர் இஸ்லாத்திற்கு வரலாம். உஹது போர்க்களத்திலே நபியவர்களுடைய பல்லை உடைத்தார்களே, அந்த நேரத்திலும் சொன்னார்கள் அல்லாஹ் மஃபிர் லிகௌமி ஃபஇன்னஹும் லா யஅலமூன். இன்றைக்கும் நாங்கள் இதே வார்த்தையை தான் ஒவ்வொரு நேரமும் துஆ செய்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு நேரமும் துஆ செய்து கொண்டிருக்கிறோம். எங்களை எதிர்த்து நீங்கள் கற்களை வீசிக்கொண்டே இருக்கிறீர்கள். நாங்கள் அந்த கற்களை வாங்கி எங்களுடைய அந்த மரம் என்று சொல்லக்கூடிய அதற்கு தேவையான பாத்திகளாக மாற்றிக் கொண்டிருக்கிறோம், சமூகத்திற்கு நிழல் கொடுப்பதற்காக, சமூகத்திற்கு நிழல் கொடுப்பதற்காக. ஆனால் இந்த சமூகம் இந்த உலமாக்களை எந்த அளவுக்கு தள்ளிவிட்டது என்று ஆச்சரியமாக இருக்கிறது. கேரளாவில் நீங்கள் எடுத்து பார்த்தால் தெரியும், கேரளாவிலே மார்க்க ரீதியான ஒரு மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது. காரணம் என்னன்னு கேட்டோம்னா, சமீபத்தில் மர்கஸ் சகாஃபத்து சுன்னியா என்று சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய நிறுவனம், அந்த நிறுவனத்தில் ஏறி அபூபக்கர் முஸ்லியார் என்று சொல்லக்கூடிய அல்லாஹ் அவருடைய ஆயுளை அதிகப்படுத்தி சமூக சேவை அதிகப்படுத்துவான் என்று துஆ செய்ய நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். மிகப்பெரிய கூட்டங்களை கூட்டி இந்த உலகத்திற்கு, இந்த குறிப்பாக இந்தியாவிற்கு சவாலாக எந்த சட்டத்தை போட்டாலும் மாற்றி அமைக்கக்கூடிய அளவு ஆற்றல் பெற்றவர்களாக திகழ்கிறார்கள். காரணம் என்னன்னா, இந்த மக்கள் அந்த இடத்துல நல்லா ஒன்று சேர்ந்து அந்த உலமாக்களை ஊக்கப்படுத்துகிறார்கள். இன்னைக்கு நம்ம சம்பந்தப்பட்ட நமது ஊரில் எத்தனை பிரச்சனைகள் யோசித்து பாருங்கள். ஒரு வாரத்துல ஒரு கல்யாணம் நடக்குது, ஒரு தலாக்கு நடக்குது. தலாக்கும் விவாகமும் விவாகரத்தும் சதவீதம் சரியான முறையில் போய் கொண்டிருந்தால் இந்த சமூகம் எப்படி சரிபடும்? யோசித்து பாருங்கள். விவாகமும் விவாகரத்தும் ஈக்குவலா போயிட்டு இருக்கு. ஒரு கல்யாணம் ஒரு விவாகரத்து, ஒரு கல்யாணமும் விவாகரத்து. அப்ப இந்த குடும்ப வாழ்க்கை மோசமாய் கொண்டிருக்கிறது. குடும்ப வாழ்வை சரி செய்வதற்கு உலகம் முழுவதும் குர்ஆனை எடுத்திருக்கிறது. அந்த குர்ஆனை சுமந்து கொண்டிருக்கக்கூடிய உலமாக்களுக்கு இங்கு வேலை இல்லை. உலமாக்களுக்கு இங்கு வேலை இல்லை. எத்தனை உலமாக்கள் மதரசாக்களில் ஓதி கொடுக்கக்கூடிய உலமாக்கள், பள்ளிவாசல்களில் பணிபுரியக்கூடிய உலமாக்கள், பெண்களுக்கு தொட வைக்கக்கூடிய உலமாக்கள் நிறைந்திருக்கக்கூடிய இந்த சமூகத்திலே இவ்வளவு அவலங்கள் நடக்கிறது என்று சொன்னால் இந்த சமூகம் உலமாக்களை புறம் தள்ளியதற்கு விளைவு என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. இன்றைக்கு இந்த உலமாக்களை நம் கையில் நாம் எடுத்துக் கொள்கிறோமோ? இந்த உலமாக்களை வைத்து மார்க்கம் சம்பந்தப்பட்ட விழிப்புணர்வுகளை நாம் ஏற்படுத்துகிறோமோ? இந்த உலமாக்களை வைத்து ஷரியத் ரீதியான எல்லா விஷயங்களையும் கட்டமைக்கிறோமோ? அன்றைக்கு இந்த சமூகம் வளர்ச்சியின் உச்சத்தில் போய் நிற்கும். அன்றைக்கு இந்த ஊர் எப்படி கிட்டத்தட்ட ஒரு 500-600 வருடங்களுக்கு முன்னால், இந்த ஊர் ஷரியத்திலே பெயர் போன ஊர் என்ற ஒரு பெயர் இருந்ததோ அந்த பெயர் மீண்டும் திரும்பி வரும். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இன்னைக்கு நாமெல்லாம் பெரும்பாலும் எப்படின்னா சேர்ல உட்கார்ந்துட்டு சும்மா பயான் பண்றப்ப கருத்து பேசிட்டு இருக்கோம். நம்ம ஒரு வாரம் பயான் பேசுறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படும் தெரியுமா உங்களுக்கு? ஒரு வாரம் பயான் பேசுறதுக்கு ஒரு அரை மணி நேரம் பயான் பேசணும். இந்த வாரம் ஒரு தலைப்புல பயான், இஸ்லாமிய கலாச்சாரமும் இஸ்லாமியர்களின் அலாச்சாரம்ங்கிற தலைப்புல நான் பயான் பேசுறேன்.
இஸ்லாமிய கலாச்சாரம் என்ன, இஸ்லாமியர்கள் இருக்கக்கூடிய அண்ணாச்சாரம் என்னன்னு எங்கோ இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களை பற்றி என்னால் பேச முடியாது. என் ஊரில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குறித்து நான் ஆய்வு செய்ய வேண்டும். அப்படி ஆய்வு செய்யக்கூடிய சமயத்தில் எல்லாத்துக்கும் போய் கேட்கணும், இந்த ஊர்ல என்ன இருக்குது, எப்படி விடுது, அந்த விஷயத்தை எடுத்து அதுக்கு பின்னாடி நம்முடைய இஸ்லாமிய கலாச்சாரம் என்னங்கிறது ரெண்டையும் ஈக்குவல் ஒன்று ஒத்து பார்த்து கம்பேர் பண்ணி அதுக்கு பின்னாடி ஒரு சப்ஜெக்டா எடுத்து ஒரு கோர்வையாக எடுத்து நான் பேச வேண்டும் என்று சொன்னால் குறைந்தபட்சம் ஆக குறைந்தபட்சம் 2 நாள் 3 நாளாவது தேவைப்படும். பேச்சாளர்களுக்கு தெரியும் இல்லையா, பேச்சாளர்களுக்கு தெரியும் ஒரு சப்ஜெக்ட பேசினா எவ்வளவு கஷ்டப்படுவாங்கன்னு. இன்னைக்கு உலமாக்கள் அவ்வளவு கஷ்டப்பட்டு விஷயங்களை கொண்டு வந்து நாங்கள் கொடுக்கிறோம் என்று சொன்னால், நீங்கள் வருவது எப்ப பயான் ஆரம்பிக்கிறப்ப 10 பேர், பயான் முடிக்கிறப்ப 15 20 30 பேர், அதுக்கு பின்னாடி குத்துபால ஏறினதுக்கு பின்னாடி தான் வீட்டிலிருந்து புறப்படும். உலமாக்களை நம்ம என்ன பயன்படுத்துறோம்? பிறகு இந்த சமூகத்தை ஒண்ணுக்கு போயிட்டு கழுவ தெரியாதவன்னா ஆட்சி செய்யறானே இல்லையா, சிறுநீர் கழித்து விட்டு கழுவ தெரியாது, டீ ஆக்க தெரியாது, டீ கொடுக்க தெரியாது, அவன் ஆட்சி செய்கிறான். என் சட்டத்தில் அவன் கை வைக்கிறான் இல்லையா, என் சட்டத்தில் அவன் கை வைக்கிறான். என் சட்டம் என்னால் உருவாக்கப்பட்டதல்ல, என் போன்ற உலமாக்களால் உருவாக்கப்பட்டதல்ல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அல்லாஹ்வால் உருவாக்கப்பட்ட சட்டம். அல்லாஹ்வால் உருவாக்கப்பட்ட சட்டத்தை அரை ட்ரவுசர் போட்ட நீ எப்படி கரெக்ஷன் பண்ணலாம்? உனக்கு என்ன உரிமை இருக்கிறது? யார் இந்த உரிமையை கொடுத்தது? அந்த உரிமையை மானசீகமான முறையில் மறைவான முறையில் நாம் கொடுத்ததுதான், மறுப்பதற்கு இல்லை. நாம் அமைதியா எதையும் கண்டுக்காம எனக்கு என்ன வந்துச்சு, நான் சம்பாதிச்சேன், இட்ஸ் மை லைஃப், இட்ஸ் மை மணி, இது என் வாழ்க்கை, இது என்னுடைய பணம், நான் என்ன வேணா செய்வேன், என்னுடைய ஹாப்பி முக்கியம், சுயநல முக்கியம் என்று நாம் ஒவ்வொருவரும் தனித்தனியாக போய் தன் சந்தோஷத்தை மட்டும் முக்கியப்படுத்துவதனுடைய விளைவுகள் என்ன தெரியுமா? பொது சிவில் சட்டம்மா, முத்தலாக் மசோதாம்மா, அடுத்து 4 பலதாரம் கல்யாணம் பண்ண கூடாதுமா, அடுத்து நிக்காஹ் நாமால இன்னொருத்த கையெழுத்து எக்ஸ்ட்ரா ஒரு ஃபார்ம், நிக்காஹ் நாமால எக்ஸ்ட்ரா இன்னொரு ஷரத்தை கொண்டு வந்து சேர்ப்பா, நீ கையெழுத்து போடணும்பா. இஸ்லாம் அனுமதித்திருக்கிறது. முத்தலாக் என்பது குறித்து இஸ்லாம் அனுமதித்திருக்கிறது. அதை நீ செய்யக்கூடாது என்று அவன் கையெழுத்து வாங்குறான். காரணம் என்னன்னு கேட்டோம்னா, உங்களுக்கு மார்க்கம் தெரியாது, நமக்கு என்ன தெரியல, மார்க்கம் தெரியல. முத்தலாக்னா என்ன, பெண்களுடைய விஷயம் என்ன, திருமணம் என்ன, மார்க்கம் குடும்பம் சம்பந்தப்பட்ட என்ன சொல்லி இருக்கிறது, எத்தனை விஷயங்கள். சுப்ஹானல்லாஹ், நான் விரிவாக பேச வேண்டும் என்று சொன்னால் குர்ஆனில் தொழுகை பற்றியும் நோன்பை பற்றியும் ஜகாத்தை பற்றியும் ஹஜ்ஜை பற்றியும் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் குறித்து அல்லாஹ் குர்ஆனில் சொன்னதை விட உன் மனைவிக்கும் கணவனுக்கும் பிள்ளைக்கும் பெற்றோர்களுக்கும் சொந்த பந்தத்திற்கும் பக்கத்து வீட்டுக்காரர்களுக்கும் சகோதர மதத்தவர்களுக்கும் இன்னும் படைப்புகளாக இருக்கக்கூடிய மனிதன் அல்லாத படைப்புகளுக்கும் செய்ய வேண்டிய விஷயங்கள் குறித்துதான் அல்லாஹ் நிரம்ப பேசியிருக்கிறான். நமக்கு என்ன தெரியும்? நான் வீட்டுக்கு போறப்ப எனக்கு என் மனைவி சோறு போட வேண்டும், நான் மிச்சம் வைத்ததை என் மனைவி சாப்பிட வேண்டும். இதுதான் கல்யாணம் முடிச்ச புதுசுல 2 பேரும் சேர்ந்து சாப்பிடுவாங்க. அவர் சொன்ன மாதிரி, முன்னாடி பேசுறவர் சொன்ன மாதிரி, அப்புறம் கொஞ்சம் நேரம் போச்சுன்னா 2 பேரும் தனித்தனி தட்டு, அதுக்கப்புறம் 2 பேரும் தனித்தனி நேரம், அதுக்கப்புறம் நீ சாப்பிட்டா சாப்பிடு, நான் சாப்பிட்டா. இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன வாழ்க்கை குறித்து இதுதான் சொல்லி தந்தார்களா? சரி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி தந்தார்கள் என்று உலமாக்கள் சொல்லவில்லையா? தினந்தோறும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். நாளும் ஒரு நபிமொழி என்ற அந்த பகுதியிலே அழகான முறையிலே இங்க இருக்கக்கூடிய ஒரு ஆலிம் சொல்லிக் கொண்டிருக்கிறார். அந்த ஆலிமை பயன்படுத்தினோமா? உலகம் முழுவதும் போகிறது. நெட்ல எங்க பார்த்தாலும் சூப்பரா ஹதீஸ் சொல்றாங்க. இங்க என்னங்க பண்றீங்க? நாங்க சும்மா தாங்க உட்கார்ந்துருக்கோம். காரணம், பேச முடியல. அவர் சொல்லல, நான் தான் சொல்றேன். பொதுவாக உலமாக்களுக்கு உண்டான விஷயத்த சொல்றேன். நீங்க அவருக்கு போய் மறுபடியும் சண்டைகள்லாம் போயிட வேண்டும். ஏன்னா அதற்கு ஒரு சண்டை முடிக்காத நினைச்சுக்கலாம். உலகம் முழுவதும் வலைதளங்களிலேயும் வாட்ஸ்அப்களிலேயும் பரவிக் கொண்டிருக்கிறது. என் சமூகம் என் வீட்டில் வைத்திருக்கிறேன், ஆனால் அதை கொண்டு எந்த பிரயோஜனம் நான் அடையவில்லை என்று சொன்னால், தென்னை மரம் வெயிலில் காய்ந்து கொண்டிருக்கிறது, இளைஞரை சுமந்து கொண்டு பிரயோஜனம் இல்லை. சோப்பு விற்பவன் அழுக்கு ஆடைகளோடு திரிந்தால் எப்படி இருக்குமோ, பரட்டி கலையோடு சீப்பு விற்றால் சமூகம் எப்படி பார்க்குமோ, அதே போலத்தான் இன்றைக்கு சமூகம் உலமாக்களை வைத்திருக்கிறது. உலமாக்களை எப்படித்தான் வைத்திருக்கிறது. உலமாக்களை பயன்படுத்த வேண்டும். இந்த சமூகம் சிறப்பா வரணும்னா என்ன செய்யணும் தெரியுங்களா? 3 விஷயம் ரொம்ப முக்கியம். முதல்ல உலமாக்கள், அறிஞர்கள், 2வது நிர்வாகிகள், 3வது பொதுமக்கள். இந்த 3 பேரும் சேர்றப்பதான் சமூகம் சிறப்பாக இருக்கும். 3 பேரும் சேருகின்ற பொழுதுதான் சமூகம் மிகச்சிறப்பான ஒரு அந்தஸ்திலே மிகச்சிறப்பான வளர்ச்சியை நோக்கி போகும். ஆனால் இந்த 3 சமூகமும் இன்றைக்கு பிரிந்து கிடக்கிறது. ஆலிம்களிடத்திலே
நிர்வாகிகள் மட்டும் பேச ஆலயங்கள் நிர்வாகிகளும் ஒரு கோஆபரேஷன் கிடையாது. அதே மாதிரி பொதுமக்கள்கிட்ட பேசணும் ஆலயங்கள் நீங்க அவர்கிட்ட பேசுறீங்க அவர்கிட்ட பேசாதீங்க. தாவா எங்கிருந்து தொடங்கும்? மார்க்கப்படி எங்கிருந்து தொடங்கும்? வெறுமனே சும்மாவே இருக கையை வைத்துக் கொண்டு வாயை நீங்கள் வேற பூட்டி விடுகிறீர்களே, வெளியில கொஞ்சோண்டு சத்தத்தை மட்டும் வச்சு இந்த மார்க்கப்படியை செய்ய முடியாது. நாங்கள் சந்திக்க வேண்டும். ஆட்டோ டிரைவர்கள் ஒரு 10 பேர் இருந்தாங்க, நாங்கள் போய் உட்காருவோம், பேசுவோம். என்ன பேசுவோம்? அதை எங்க வீட்டுல அரைக்கிறதுக்கு கிரைண்டர் இல்லை, ஒன்று வாங்கி கொடுத்து பேச போறோம். இந்த சமூகத்திற்காக வாருங்கள், தொழுக வாருங்கள். நாங்கள் போய் பேச வேண்டும். எங்களுக்கு நீங்கள் சுதந்திரத்தை கொடுக்க வேண்டும், எங்களுக்கு சுதந்திரத்தை கொடுக்க வேண்டும். நாங்கள் ஒவ்வொரு களத்திற்கும் போய் எங்களுடைய முழு சிந்தனையும் இந்த சமூகத்தை அல்லாஹ்வின் பக்கம் சேர்க்க வேண்டியதுதான் என்று நாங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனா முழுக்க முழுக்க தடைக்கற்கள் மாத்திரம் இருக்கிறது, தடைக்கற்கள் மாத்திரம் இருக்கிறது. அதுவும் குறிப்பாக நிர்வாகத்தில் உள்ளவர்கள் அல்லாஹ் அவர்களுக்கு பறக்கச் செய்ய வேண்டும் என்றால் துவா செய்யக்கூடிய அதே நேரத்தில் இன்னொரு துவாவையும் அவர்களுக்கு செய்ய நான் ஆசைப்படுகிறேன். அவர்களுடைய உள்ளத்தை அல்லாஹ் விரித்து வைக்கட்டும், விசாலப்படுத்தட்டும், சமூகம் குறித்த சிந்தனைகளை நிரப்பமாக அவர்களுக்கு தர வேண்டும், ஹிதாயத்தை அவர்களுக்கு தர வேண்டும். துவா செய்கிறோம். காரணம் என்ன கேட்டோம்னா, இன்னைக்கு பெரும்பாலான நிர்வாகிகள் இருக்கிறீங்களான்னு தெரியல, பெரும்பாலான நிர்வாகிகள் இன்னைக்கு என்னன்னா, என்னுடைய நிர்வாகத்துல எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்கும். ஒரு 3 வருஷமோ ஒரு 5 வருஷமோ நான் இருக்கிறேன்னா என் நிர்வாகத்தில் பிரச்சனைக்குரிய விஷயத்தை கூட ஆளும் பேசிவிடக்கூடாது, எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது. ஒரு இருந்தாலே நல்லா போச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் கான்செப்ட்ல இன்னைக்கு வந்திருக்கு. அப்படி இருக்கக்கூடாது. என் நிர்வாகம், இந்த நிர்வாகத்திலே சமூகத்திற்குண்டான பிரச்சனைகளை மட்டும்தான் ஆடி பேச வேண்டும். இன்னைக்கு எவ்வளவு பெரிய ஒரு கம்யூனிட்டி, இஸ்லாமிய கம்யூனிட்டி எவ்வளவு பெரிய இது. இன்னைக்கு எந்த மதத்திலும் இல்லாத ஒரு மிகப்பெரிய சிறப்பம்சம் என்ன தெரியுமா? எந்த மதத்திலையும் இல்லை. நான் என் கருத்தை, இந்த ஷரியத்தினுடைய கருத்தை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஒரு ஜும்மால நான் அழகாக பேசி விடுவேன். ஒவ்வொரு கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் மட்டும் 7000, 8000, 10,000 பள்ளிவாசல்கள், 10,000 பள்ளிவாசல்களில் குறைந்தபட்சம் 7500 பள்ளிவாசல்களில் வாரத்திற்கு ஒரு நாள் அரை மணி நேரமோ 3/4 மணி நேரமோ இந்த விஷயத்தை, சமூகத்தினுடைய விஷயத்தை சொல்லுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனால் சமூகத்தில் முன்னேற்றம் இல்லாமல் போடுவதற்கு காரணம் அந்த வாயை அடக்கி வைத்ததனுடைய விளைவு. நிர்வாகிகள் கொஞ்சம் மனம் திறன், கொஞ்சம் உரிமையை கொடுத்து உலமாக்கிறது. ஒவ்வொருப்ப எவ்வளவு வேகமா இருக்கும் தெரியுங்களா? ஒரு முடிச்சுட்டு வந்த புதுசுல கடுமையான வேகமா இருக்கும், கடுமையான வேகமா இருக்கும். சமூகத்துக்கு ஏதாவது செய்யும், சமூகத்துல பார்க்கிறோம். இங்க பார்த்தவங்க பீடி குடிச்சிட்டு இருக்கிறான், மனசுல தோணுது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறக்கப்பட்ட வேதத்தில் அல்லாஹ் சொல்றான், உன் கரத்தை அழிவின் பக்கம் போட்டிருந்தாரே என்று அல்லாஹ் சொல்லி இருக்கிறான். அல்லது ஒரு முஸ்லிம் சகோதரன் பீடி குடிக்கிறானே, மனசு கவலைப்படுது, பொடி போறப்ப கவலைப்படுது, ஹார்ஸ் போறப்ப கவலைப்படுது. திண்ணையிலே அமர்ந்து இளைஞர்கள் செல்போனை நோண்டிட்டு இருக்கிறாங்களே, வாட்ஸ்அப்பை பார்த்துக் கொண்டிருக்கிறார்களே, கவலை வருகிறது. பள்ளிக்கு வராம இவ்வளவு செய்தாங்களே, கவலை மனசு போது. இவ்வளவு கவலையோடு சமூகத்திற்கு ஏதாவது செய்யணுங்கிற ஒரு வேகத்தோடு நாங்கள் பள்ளிக்கு வருகின்ற பொழுது முதல் சேர்த்து வைக்கிறாங்க. அதற்கு பிரச்சனையுள்ள விஷயத்தை நீங்க தவிர்த்துக்கோங்க. அனுபவப்பட்டது சொல்றேன், வேற யாரும் சொன்னதில்லை. என்னுடைய பாலிசி அப்படி சொன்ன பள்ளிவாசல் நான் சேரது. உங்க இஷ்டத்துக்கு பேசுறதுக்கு நான் இல்லை. நீங்க சம்பளம் கொடுத்தாலும் கொடுக்காட்டி என் ரிசல்ட் அல்லாவின் கையில் இருக்கு. ஒமாமின் தாபத்தின் பிள்ளை இல்ல அதெல்லாம் எனக்கு சுத்துதான். என்னை படைப்பதற்கு முன்பே அல்லாஹ் எனக்கு நிர்மாணம் செய்து விட்டார். என் தாயின் கருவறையில் இருக்கின்ற பொழுது நான் எதை சாப்பிடுவேன், எங்கு தங்குவேன், எங்கு போவேன் எல்லாம் நிர்ணயிக்கப்பட்டு விட்டது. உங்களுக்கு நான் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. என் ரப்பு எனக்கு ரிசுக்க தருவான். அவ்வளவுதான். ஆனால் பெரும்பாலான இடங்களில் இருக பிடிக்கப்படுறது காரணம் என்னன்னா, குடும்பம், அது இது இதெல்லாம் தாண்டி என்ன செய்யறதுன்னு தெரியல. கோயம்புத்தூர்ல ஒரு பள்ளிவாசல் ஒரு இமாமை நான் சந்திக்கிறேன். அந்த இமாமை சந்திக்கிறப்ப அந்த இமாம் குறித்து வேறொரு ஒரு தகவல் சொல்றாரு. கொஞ்சம் ரொம்ப கீழறங்கி போயிட்டாரு நிர்வாகத்திட்ட. என்னங்க, ஒரு கல்யாண மண்டபத்திலிருந்து போன் அடிக்கிறாரு நிர்வாகி. அதுல ஃப்ரீயா இருக்கிறீங்களா? ஆமா ஃப்ரீயா இருக்கு. இந்த பள்ளிவாசலுக்கு வாங்கல, இந்த மண்டபத்தில் இருக்க வாங்கல. இவர் அந்த பள்ளியில சேர்றதுக்கு கேட்கிறாரு. உங்க பள்ளியில ஆடு இல்லைன்னு கேள்விப்பட்டு நான் வரலான்னு இருக்கிறேன் நான் கேட்கிறேன். இப்ப நான் மண்டபத்தில் இருக்கிறேன் வாங்க. மண்டபத்துக்கு வர்றாரு. வந்தோடனே இவர் நிர்வாகி. சுபஹானல்லாஹ், அதிபேருக்கு தெரியாது. நான் குறையாக சொல்லவில்லை. முன்னாடி பேசுகிற மாதிரி இல்லமா யாரும் நிர்வாகிகள் கண்டிப்பாக தொழுகையாளியாக குறைந்தபட்சம் தொழுகையினுடைய சட்டம் தெரிந்தவர்களாகவாது இருக்க வேண்டும். அவருக்கு தெரியாது. அவர் என்ன செய்யறாருன்னா, இங்க புத்தமா ஒதுங்க பார்க்கலாம்.
இங்கே குத்துபா ஓதுங்க பார்க்கலாம். எங்க கல்யாண மண்டபத்துல ஒரு ஆலிமிடத்தில் ஒரு மனிதர் கேட்கிறார், நிர்வாகி புத்தவண்டையோடு இதுக்கு நீங்க குத்துபா ஓதுங்க பார்க்கலாம். ஒரு குத்துபா ஓதி முடிக்கிறாரு. இங்க அல்ஹம்து சூரா ஓதுங்க பார்க்கலாம். அல்ஹம்து சூரா ஓதி முடிக்கிறாரு. அப்படியே அதில் நாங்க போன் பண்றோம், ஏதோ பொண்ணு பார்க்க வந்த மாதிரி பஜ்ஜி சுஜி எல்லாம் சாப்பிட்டு நாங்க போன் பண்றோம், லட்டு போடுற மாதிரி நாங்க போன் பண்றோம்னு சொல்லி அனுப்பி வச்சாச்சு. நாங்க அஜத்தை கூப்பிட்டேன், ஏன் அஜத்தை இப்படி பண்ணீங்க? இப்படி என்ன நம்ம தாழ்ந்து போயிட்டோம்? இப்படி என்ன மார்க்கம் இல்லையா, ஷரியத் இல்லையா? இது அல்லாஹ் கொடுத்த மார்க்கம். இது ஷரியத், அல்லாஹ்வுடைய ஷரியத். அதை சுமந்து கொண்டிருக்கக்கூடிய நான் கொஞ்சம் கெத்தா தான் இருப்பேன், கொஞ்சம் கெத்தா தான் இருப்பேன். காரணம் என்னன்னா பெருமையாக இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்களே, எனக்கு அல்லாஹ் இந்த சிறப்பை தந்திருக்கான், இந்த சிறப்பை தந்திருக்கான், அவ்வளோ இதை கூட நான் பெருமை அடிக்கவில்லை, ஆனால் என்னை அல்லாஹ் உயர்த்தி வைத்திருக்கிறான். யூதில் ஹிக்மத மய்யஷா வ மன் யூதில் ஹிக்மத ஃபகத் ஊதிய கைரன் கஸீரா. இந்த ஞானம் கொடுக்கப்பட்டவன் உலகத்திலே சிறந்தவன் அல்லாஹ் சொல்லிவிட்டார். இவ்வளவு சிறப்பான நீங்க போய் அப்படி செய்யக்கூடாது. நீங்க தனிப்பட்ட முறையில் செஞ்சா பரவாயில்ல, நீங்கள் ஒரு ஆலிம் என்ற இடத்தில் இருந்து கொண்டு குர்ஆனையும் ஹதீஸையும் இந்த இடத்திற்கு நீங்க கொண்டு போய் வச்சிருக்க கூடாதுன்னு சொல்றப்ப அவர் சொன்னார், இல்ல வீட்டுல கொஞ்சம் கஷ்டம், என் பிள்ளைகள் சாப்பிடாமல் 2-3 நாள் முடிஞ்சிருச்சு, எனக்கு வேற வழி தெரியல, என்ன பண்றதுன்னு தெரியல, இப்படி ஒரு சூழல் ஆயிடுச்சுன்னு சொல்றேன். அது ரொம்ப கணக்கு போயிடுச்சு. நல்ல ஒரு திறமையான ஒரு ஆலிமை இந்த சமூகம் எப்படி விட்டு பாருங்க. திறமையான ஒரு ஆலிம் இந்த சமூகம் எப்படி விட்டுச்சு. பசி, நம்ம பசியை நம்ம அடக்கிக்கலாம். நாங்க ஓதி இருக்கிறோம், எங்க பசி நாங்க அடக்கிக்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாதிரி ஒரு செங்கலை ஒரு செங்கலையை போட்டு நாங்கள் கட்டிக்கிறோம். ஆனால் எங்களுடைய மனைவி மக்கள் என்ன செய்தார்கள்? அவர்கள் என்று நாங்கள் எப்படி சொல்ல முடியும்? பிஞ்சு குழந்தைகள் அவர்கள் என்ன செய்வார்கள்? அவர் அதைத்தான் சொன்னார், என் பிள்ளைக்கு பால் வாங்க கூட காசு வேற வழியில எப்படியாவது சேர்ந்துக்கிறதுக்காக நான் போய் சேர்ந்திருக்கிறேன். கடைசியில் அவங்க சேர்ந்திருக்கிறது வேற விஷயம். அல்லாஹ் அவருக்கு சிறந்த இடத்தை கொடுத்து விட்டார். அல்லாஹ் அவர்களுக்கு மேலும் பறக்கச் செய்யட்டும். அந்த நிர்வாகிக்கும் அல்லாஹ் ஹிதாயத்தை பறக்கத்தையும் தரட்டும். நம்ம துஆ தான் செய்யலாம். அவரோட திட்டம்லாம் இருக்கும், கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, உலமாக்களை மிக கீழே கொண்டு போயிட்டால் இந்த சமூகம் ரொம்ப கீழே போயிடும். உலமாக்களை பயன்படுத்துங்கள். எப்படி தெரியுமா? ஒரு ஆலிம் இருக்கிறார் என்று சொன்னால், அவர் நல்ல பேசுறாருன்னு சொன்னோம்னா அதற்கு நீங்க பேசுங்க, சமூகத்திற்கு உண்டான காரியங்களை பேசுங்கள். ஆலிம் சுயநலத்தோடு செயல்படவே மாட்டார். நீங்க மனசுல நல்லா வச்சுக்கோ. ஒரு ஆலிம் சுயநலத்தோடு செயல்பட மாட்டார். அப்படி சுயநலம் அவருக்கு வந்துருச்சுன்னா அவர் ஆலிமா இருக்க மாட்டார். அதை சேர்த்தே சொல்லுங்க. சுயநலத்தோடு செயல்படுகிற பொழுது ஆலிமாக இருக்க மாட்டார். ஒரு மூமின் விபச்சாரம் செய்ய மாட்டான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் விபச்சாரம் செய்பவர்கள் சில பேர் இருக்கிறாங்களே, விபச்சாரம் செய்கின்ற பொழுது அவன் மூமினாக இருக்க மாட்டான். மிஷ்காத்தினுடைய ஆரம்பத்தில் ஹதீஸ்கள் இங்கே புரட்டி பார்த்தால் தெரியும். அப்ப ஒரு ஆலிம் சுயநலத்தோடு இருக்க மாட்டார். இருந்தால் அவர் ஆலிமாக இருக்க மாட்டார். சுயநலம் இல்லாத ஆலிம்கள் நிறைய இருக்கிறார்கள். அவர்களை பொதுநலத்திற்காக பயன்படுத்துங்கள். இந்த சமூகத்தை விரிவுபடுத்துங்கள். சமூகத்தில் மார்க்க ரீதியான பல விஷயங்களை கொண்டு வாருங்கள். இன்னைக்கு பொம்பளை, அதுவும் குறிப்பாக முஸ்லிம் ஆண் பெண்களை குறிவைத்து எத்தனை சதிகள் நடக்கிறது. கல்லூரிகளில் படிக்கக்கூடிய முஸ்லிம் யுவதிகளை எவ்வளவு தூரம் கைவர்கள் கண்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு பெண்களுக்கு என்னங்க நம்ம மார்க்கத்தை கொண்டு போயிட்டோம். நிர்வாகத்தை பார்த்து தெளிவாக நான் கேட்கிறேன், என்ன பள்ளிவாசல உட்கார்ந்து சம்பளத்தை எண்ணி கொடுப்பதற்கல்ல நிர்வாகிகள். கணக்குக்குள்ள இருந்தா போதும், வசூல் பண்ணி சம்பளத்தை கொடுக்கிறது ரொம்ப போதும். நிர்வாகிகள் என்று சொன்னால் யார் தெரியுமா? அந்த மஹல்லாவினுடைய பொறுப்புதாரி. மஹல்லாவில் எந்த பெண்ணோ ஆணோ ஒரு சிறிய பாவம் செய்தாலும் நாளை அல்லாஹ்விடத்தில் அதற்குண்டான கேள்வி உங்களுக்கு இருக்கிறது. அதுக்குண்டான கேள்வி இருக்குது. அந்த காலத்தில் நிர்வாகத்தில் வர்றதுக்கு எல்லாம் பயங்கிறார்கள். காரணம், இதை பயந்தாங்க. குல்லுக்கும் ராகி வ குல்லுக்கும் மஸ்ஊலூன், எல்லோரும் பொறுப்புதாரிகள், நான் பொறுப்பு குறித்து விசாரிக்கப்படுவேன். மஹல்லாவுக்கு எனக்கு பதில் சொல்ல முடியாதுன்னு பயந்தாங்க. இன்னைக்கு போட்டி. என்ன போட்டி? நான் வர்றேன், நீ வர்றேன், போட்டி என்ன வந்து என்ன செஞ்சார்கள்? என்ன சாதித்தார்கள்? ஒன்றும் சாதிக்கவில்லை. பெண்களுக்கு மார்க்கத்தை கொடுக்கவில்லை. குழந்தைகளுக்கு பண்பாடுகளை வளர்க்கவில்லை. வீட்டில் இருக்கக்கூடிய வயோதிகர் குர்ஆன் தெரியாமல் இருந்தால் முதியோர் கல்வி வையுங்கள். அவர்களுக்கு குர்ஆனை கற்றுக் கொடுங்கள். பெண்களுக்கு ஷரியத்தை சொல்லிக் கொடுங்கள். ஆனால் கணவன் மனைவி சந்தோஷமாக வாழ்வதற்கு குர்ஆனும் ஹதீஸும் எவ்வளவு சொல்லி இருக்கிறது. அதை கூட சொல்லி தரலைன்னா நீங்க நிர்வாகத்திலிருந்து என்ன பிரயோஜனம்? அப்ப நிர்வாகிகள் என்று சொன்னால் வெறுமனே சம்பளத்தை கொடுப்பதற்கும் சம்பளத்தை ஏற்றி கொடுங்கன்னு ஆலிம் சமந்து கேட்கிறதுக்கும் அதிகாரத்திற்கு மட்டுமல்ல. சொன்னார்கள், நிர்வாகிகள் தலைவர் என்று சொன்னால் அந்த சமூகத்திற்குண்டான பணிவிடை செய்யக்கூடியவனாக இருக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதே நேரத்தில் இன்னொரு விஷயத்தை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். உலமாக்கள் உலகக்கூடாது. சில உலமாக்கள் வித்தியாசமா இருப்பாங்க. சில உலமாக்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள், நான் மறுப்பதற்கில்லை. நாளை மறுமையில் எல்லாரும் உலமாக்களையும் பாதுகாக்க வேண்டும். செல்லக்கூடிய முதல் மனிதன் உலமாக்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள்,
முதல் நரகத்தில் போகக்கூடிய 3 நபர்களில் ஆலிம் ஒரு மனிதன் என்று சொன்னார்கள். இந்த வயதோடு தான் இருக்கிறோம். சில உலமாக்கள் எப்படியும் இருக்கிறார்கள், கீழ்த்தரமான முறையில் செயல்படக்கூடியவர்கள். இந்த சமூகத்திற்கு எதாவது சொல்றாங்க, எவ்வளவோ சொல்லியாச்சு, இவங்கெல்லாம் திருந்த மாட்டாங்க, இவங்க நபிமார்கள் வாரிசு கிடையாது. ஏன்னா நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் 950 ஆண்டு காலங்கள் தொடர்ந்து என்ன செய்தார்கள், தொடர்ந்து மார்க்கத்தின் பிரச்சாரம் செய்தார்கள். இவர் வந்து 5 மாசம் பாப்பாரு, 6 மாசம் போய் உடைஞ்சிருவார். இப்படி இருக்கக்கூடாது, அலிமன் அப்படி இருக்கக்கூடாது. கடைசி ஒரு நல்ல பேர் எடுத்துட்டே நான் இருந்துட்டேன், நல்ல பேர் எடுத்துட்டே நான் இருந்துட்டேன். நீங்க அல்லாஹ்ட்ட கெட்ட பேர் எடுத்திருக்கீங்கன்னு அர்த்தம். காரணம் என்னன்னா, ஒரு மனிதன் தொடர்ந்து நல்ல பேர் எடுக்கின்ற பொழுது அவன் மார்க்கத்திற்குண்டான நல்ல விஷயத்தை அந்த சமூகத்தில் பதிவு செய்ய முடியாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லட்சத்திற்கும் மேற்பட்ட சஹாபாக்களை உருவாக்கிய அதே நேரத்தில் நபியவர்களை திட்டக்கூடியவர்களும் இருக்கத்தான் செய்தார்கள். காரணம், நல்லதை சொல்லுகின்ற பொழுது கெட்டவர்கள் திட்டத்தான் செய்வார்கள். நான் கெட்டவர்களிடத்தில் நல்லவன் என்று சொன்னால் அவன் முனாஃபிக்காகத்தான் இருக்க முடியும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அப்போ உலமாக்கள் தொடர்ந்து என்ன நடந்தாலும் சரி இந்த வசனத்தை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். என்னுடைய ரிஸ்க் அல்லாஹ்வின் கையில் இருக்கிறது, என் குடும்பத்தை எனக்கு கொடுத்தவன் அல்லாஹ், அவன் கடைசி வரை என்னை பாதுகாப்பான் என்ற ஒரு நிலையை, ஒரு நம்பிக்கையை உருவாக்கி இந்த சமூகத்திற்கு செய்வதற்காக நிறைய முயற்சிகளை உலமாக்கள் செய்ய வேண்டும். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதைத்தான் சொன்னார்கள். ஒரு சமூகம் பண்பட வேண்டும் என்று சொன்னால் ஒரு சமூகத்தினுடைய ஏற்றமும் தாழ்வும் ஆலிம்களுடைய ஏற்றத்தாழ்வில் தான் இருக்கிறது. ஆலிம்களுடைய ஏற்றத்தாழ்வை தான் இருக்கிறது. ஒரு ஆலிம் நல்ல முறையிலே சமூகத்தை பண்படுத்த ஆசைப்பட்டால் அந்த சமூகம் மிகச்சிறந்த முறையில் போகும். அடுத்ததாக 3வது பிரிவு யார் தெரியுமா? இந்த பொதுமக்கள், மதில் பூனை கூட இருக்கக்கூடிய பொதுமக்கள். அவங்கள்ட்ட போய் சில சமயங்களில் கேட்போம், என்னங்க உங்களுக்கு நல்ல ஒரு அந்தஸ்து இருந்தாரு, என்னாச்சு, அவர் போயிட்டாரு, என்ன பிரச்சனை, அவருக்கும் சண்டை, அதனால அவர் போயிட்டாரு, நீங்க என்ன செஞ்சீங்க, வேற அதிர்ந்து வரப்ப அவரோட சிரிச்சு டீ குடிக்க போயிட்டு, நேற்று வரையிலும் அந்த இடத்துல சுப தொழு வச்சுட்டு இருந்தாரு, டீ குடிக்க கூப்பிட்டு வந்துட்டு இருந்தாரு, இன்னைக்கு வேற ஒரு இடத்துக்கு வந்துட்டாரு, அவர் கூட நாங்க டீ குடிக்க போயிட்டோம். என்ன சமூகம் இது யோசித்து பாருங்கள். தன் வாழ்நாள் முழுவதும் இந்த சமூகம் சிறப்பாக அமைய வேண்டும், இந்த சமூகம் மார்க்கத்திலேயும் அல்லாஹ்வுடைய திருப்தியை பெறுவதிலேயும் முன்னேற்றம் அடைய வேண்டும் என்று பாடுபட்ட ஒரு ஆளில் அவருக்கும் வேறு யாரோ ஒருவருக்கும் இடைப்பட்ட ஒரு தனிப்பட்ட விஷயம் அதற்காக நீக்கப்பட்டிருக்கிறார் என்று சொன்னால் இந்த சமூகம் அதை ஏற்றுக்கொள்கிறது. போய்த்தாலே இருக்கிறவர் நல்லா இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம்னா நாளை அல்லாஹ் உங்களிடத்திலையும் கேள்வி கேட்பான். ஆலிம்களிடத்தில் பேசி பாருங்க, ஆலிம்கிட்ட பேசி பாருங்க. என்ன தெரியுமா சொல்லுவாங்க, கொஞ்சம் நீங்க பேசினேன்னு சொல்லுவாங்க, ஆசியார் நல்ல முறையில் அல்ஹம்துலில்லாஹ் போயிட்டு ஒரு பெண்கள் பயன் வச்சா என்ன ஆசியார், இந்த குழந்தைகளுக்கு ஏதாவது ஒரு போட்டி மாதிரி வச்சு ஏதாவது பண்ணா என்ன ஆசியார், இது மாதிரி சிந்தனைகள் இருக்கும். அந்த ஆலிம்களை விடக்கூடாது. எவ்வளவு பிரச்சனைகள் அப்படி வர வேலை செய்ய முடிஞ்ச அளவுக்கு தக்க வச்சுக்கிறோம். அடுத்து இந்த சமூகம் ஒரு பெரிய தவறு செய்கிறது. என்ன தெரியுமா, ஏதோ ஒரு சின்ன தப்பு நடந்துச்சுன்னா உடனடி நீக்கம், ஒரு சின்ன தப்பு நடந்துச்சா உடனடி நீக்கம். நல்லா மனசுல வச்சுக்கோங்க, அல்லாஹ் மனிதனை படைத்தவுடன் இந்த சமூகத்திற்கு சொல்லி தரக்கூடிய மிக முக்கியமான பாடத்தை நீங்க மனசுல வச்சுக்கோங்க. அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை படைக்கிறான், எல்லா கல்வியையும் அல்லாஹ் கொடுக்கிறான். படைப்பதற்கு முன்னால் மலக்குமார்கள் தங்களுக்கு மத்தியில் பேசிக் கொள்ளக்கூடிய விஷயம் உங்களுக்கு தெரியும். வரலாறு, நீண்ட வரலாறு சுருக்கமாக சொல்லி முடிக்கிறேன். என்ன செஞ்சாங்க மலக்குமார்கள்? மனுஷனையா அல்லாஹ் படைக்க போறான், அவன் பித்தனா பண்ணுவானே, ரத்தங்களை ஓட்டுவானே, அவன் கொஞ்சம் வித்தியாசமான ஆளாச்சு. மலக்குமார்கள் தங்களுக்கு மத்தியில் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆக மனிதனை படைப்பதற்கு முன்னால் மனிதன் குறித்த ஒரு விஷயத்தை மலக்குமார்கள் தெரிந்திருக்கிறார்கள். இதை தாண்டியும் அல்லாஹ் மனிதனை படைக்கிறார். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் படைக்கப்படுகிறார்கள். அதற்கு பின்னால் அல்லாஹ் சொல்லுகிறான், மலக்குகளே உஸ்ஜுது, நீங்க சஜிதா செய்யுங்க. அப்ப மலக்குமார்கள் என்ன செஞ்சாங்க? எல்லாரும் சஜிதா செஞ்சாங்க. மலக்குமார்களுடைய உள்ளத்துல என்ன இருக்கு உங்களுக்கு தெரியும். முன்னாடியே மலக்குமார்களுடைய உள்ளத்துல என்ன இருந்துச்சு? இந்த மனிதன் பாவம் செய்வான், இந்த மனிதன் ரத்தத்தை ஓட்டுவான், குழப்பங்களை உருவாக்குவான். ஆனால் அந்த சிந்தனை இருக்கக்கூடிய அதே தருணத்தில் அல்லாஹ்வுடைய கட்டளை சஜிதா செய்யுங்கள், எல்லோரும் சஜிதா செய்தார்கள். ஷைத்தான் மட்டும் சஜிதா செய்யல, லஈன் சபிக்கப்பட்டவனாக மாறிவிட்டான். அப்ப சில சமயங்களில் சில உலமாக்களிடத்தில் ஏதேனும் குறைகள் இருக்கின்ற பொழுது அந்த குறைகளை விட சமூகத்திற்கு வேறு ஏதேனும் நிறைகள் ஏற்படுமானால் அந்த ஆலிமை தக்க வைப்பதற்கும் அந்த ஆலிமை பண்படுத்துவதற்கும் சமூகத்தில் ஒரு பெரியவர்கள் முயற்சி செய்ய வேண்டும். அதே மாதிரி உலமாக்களை இன்னைக்கு சர்வ சாதாரணமாக தூக்கி வீசிடும். உங்களுடைய பதுவாவெல்லாம் வாங்கிடக்கூடாது.
உலமாக்களுடைய பதுவாக்களை வாங்கிடவே கூடாது. யார் உலமாக்களுடைய மனது நோக்குபடி நடந்து கொள்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற்றதாக சரித்திரமில்லை. நான் சாபமாக பதியவில்லை, வரலாறை பதிவு செய்கிறேன். நான் சாபத்தை பதிவு செய்ய வரலாறு பதிவு செய்ய நீங்க நீண்ட வரலாறை பார்க்கலாம். நிறைய இடங்கள்ல நிறைய விஷயங்களை நான் சொல்லுவேன். ஆனால் நேரம் ஓரளவுக்கு வந்துருச்சு. 1 மணி நேரம் தான் டைம் கொடுத்தாங்க, கூட நான் முடிச்சிருவேன் இன்ஷா அல்லாஹ். அப்ப எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தூரம் உலமாக்களை பயன்படுத்த வேண்டும். கடைசியாக இறுதியாக சில விஷயங்களை மட்டும் நான் சொல்லி முடிக்கிறேன். உங்களுடைய பகுதியில் இருக்கக்கூடிய உலமாக்களை நீங்கள் சுதந்திரமாக பேச விடுங்கள். உங்களுடைய பகுதியில் இருக்கக்கூடிய உலமாக்களை நிறைய மார்க்க சேவை செய்வதற்குண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொடுங்கள். சேவை செய்வதற்குண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொடுங்கள். எந்த அளவுக்கு அவர்கள் மார்க்க சேவை செய்கிறார்களோ அந்த அளவுக்கு மிகச் சிறந்த சமூகமாக இந்த சமூகம் மாறும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படிப்பட்ட சமூகமாக இந்த சமூகத்தை ஆக்கியது புரிவானாக. அடுத்து மிக முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டோம்னா, இந்த பெண்களுடைய விஷயத்துல கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. போன தடவை ஒரு நான் பயானுக்கு வந்திருக்கிறப்ப சொன்னார் ஒருத்தர், இதற்கு நிறைய தலாக்கு நடக்குது. இன்னைக்கு முத்தலாக்கு சம்பந்தமாக நிறைய பிரச்சனைகள் வருவதற்கு காரணமே இதுதான். தெரியாமல், சட்டம் தெரியாமல், எப்படி தலாக்கு சொல்லணும், குர்ஆன் ஹதீஸ் எப்படி சொல்லி தந்திருக்குன்னு தெரியாம ஒரு சில அறியாமையின் வெளிப்பாடுகளாக சில விஷயங்கள் வெளியில வர்றப்பதான் இது மாதிரி மோசமான பின்விளைவுகள் ஏற்படுகிறது. அதனால பெண்கள் என்ன செய்யணும்னா இந்த விஷயத்துல அவர்களாக முன்வந்து கேட்கணும். அவர்களா என்ன செய்ய முன்வந்து கேட்கணும். நீங்க அல்லாஹ்வுடைய பெரிய கிருபை. இது மாதிரி எல்லாம் பெண்களுக்குன்னு தனியா தொழுகைக்கு இடமெல்லாம் எங்க ஊரெல்லாம் கிடையாது. பயமுத்தூர் அங்கெல்லாம் இது மாதிரி இடமெல்லாம் கிடையாது. இங்க இது மாதிரி கையில கடை, காயப்படும் இது மாதிரி ஒரு சில இடங்கள்ல தான் இருக்கு. அப்ப பெண்கள் ஒன்று சேர்வதற்கும் மார்க்கத்தை தெரிந்து கொள்வதற்குண்டான வாய்ப்புகள் இங்க நிறைய இருந்தும் கூட இது போன்ற அனாச்சாரங்களும் இது போன்ற மோசமான செயல்பாடுகளும் மிகைத்திருக்கிறது என்று சொன்னால் தாய்மார்கள் ஆடைகளை பயன்படுத்தவில்லை என்பதனுடைய வெளிப்பாடு. பயன்படுத்துங்கள். வரக்கூடிய ஆயுள் வரும் தொழுகு வச்சுட்டு அந்த கேள்வி மகளிர் குழுவெல்லாம் பள்ளிவாசல் வச்சு நடக்கிறது. அல்லாஹ் என்ன அநியாயம்! பள்ளிவாசல் இல்லையா? பள்ளிவாசலில் நான் ஆரம்பத்தில் சொன்னதை போல தொழுகை, தஸ்பீஹாத்துகள், குர்ஆனுடைய விஷயங்கள், அல்லாஹ்வை ஞாபகப்படுத்தக்கூடிய காரியங்கள், இதை தாண்டி பள்ளிகள் எதை செய்வதற்கும் அனுமதி இல்லை என்று சொல்லுகின்ற பொழுது அந்த காலத்துல சொல்லுவாங்க, உள் பள்ளிவாசல்ல கதவு மட்டும் தான் சொல்லுவாங்க. பின் சுன்னத்து கூட வெளிப்படையில் வந்து தொழுகணும்னு சொல்லுவாங்க. அந்த காலத்துல இன்றைக்கும் சில ஊர்களில் இருக்கிறது பயான்கள் வெளிப்படையில் தான் நடக்கும், உள்பள்ளியில் நடக்காது. சாதா பயான், சும்மா பயான் தவிர்த்து சில பயான்கள். இப்ப இவ்வளவு தூரம் உள்பள்ளி வாசலுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறப்ப வட்டி வரவு செலவு பார்க்கக்கூடிய இடமாக இருந்தால் அல்லாஹ்வுடைய சாபம் வருமா வேற என்ன வரும்? அல்லாஹ்வுடைய சாபம் வருமா வேற என்ன வரும்? தொழுகிறேன் அல்லாஹ்விற்காக அப்படின்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி ஒரு சூழலை உருவாக்கி விடக்கூடாது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இது நல்ல ஒரு பரக்கத்தான மஜ்லிஸாக, பரக்கத்தான பள்ளிவாசலாக அல்லாஹ் இந்த பள்ளிவாசலை ஆக்கியது புரிவானாக. பெண்கள் வெறும் தொடக்கூடிய இடமாக மாத்திரம் இதை பார்க்காமல் என் வாழ்வின் முன்னேற்றத்திற்கும் என் கணவனுடைய திருப்தியை பெறுவதற்கும் அல்லாஹ்விடத்திலே நான் அவனுடைய அன்பையும் ரசூலுடைய அன்பையும் பெறுவதற்குண்டான ஒரு மிகச்சிறந்த இடமாக இந்த இடத்தை அல்லாஹ் ஆக்கி தர வேண்டும் என்ற எண்ணத்தோடு பெண்கள் உள்ள வரணும். இது போன்ற நிறைய மஜ்லிஸ்கள் இந்த சமூகத்தில் நிறைய நடக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலமாக்களை சரியான முறையில் பயன்படுத்துவதற்குண்டான வாய்ப்புகளை தந்தல் புரிவானாக. உலமாக்கள் சரியான முறையில் நடப்பதற்குண்டான வாய்ப்புகளை அல்லாஹ் தந்தல் புரிவானாக. மீண்டும் மீண்டும் கடைசியாக சொல்லிக்கொள்ளக்கூடிய ஒரே கோரிக்கை, வேண்டுகோள், என்ன வேணா நீங்க வச்சுக்கோங்க, உங்கள்கிட்ட மடியேறி கேட்கிறேன் என்று கூட நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். உலமாக்களை நல்ல விஷயங்களை பயன்படுத்துங்கள். அவர்களிடமிருந்து மார்க்கத்தை எடுப்பதற்குண்டான வழிகளை முயற்சிக்கும். கடைசியை ஒன்று சொல்லி முடிச்சிடுறேன். ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி முடிச்சிடறேன். ஹதீஸ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, பணக்காரர்களிடத்தில் இருக்கக்கூடிய செல்வந்தர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பணமும் செல்வமும் இருக்குதே, அது மருந்து மாதிரி. அது என்னது? அது மருந்து மாதிரி. ஆலிம்கள் பற்றி சொல்றப்ப அந்த ஆலிமு அத்தபீப், அவர்கள் மருத்துவர்களுக்கு ஒப்பானவர்கள். மருந்தை சரியான முறையில் கொடுப்பவர்கள் மருத்துவர்கள் தான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்திருக்கிறார்கள். எனவே இந்த செல்வத்தை பரவி விருந்து அல்லாஹ் நமக்கு நிறைய செல்வத்தை கொடுத்திருக்காங்க. ஷரியத்திற்காக நிறைய செலவு செய்வதற்கு ஆலிம்களை அதை பயன்படுத்திக் கொள்வதற்கும் அல்லாஹ் அருள் புரிவதோடு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் எல்லோருடைய ஹலாலான ஹாஜாத்துகளை நிறைவேற்றி தந்தல் புரிவானாக. அல்லாஹ்வுக்கு பிடித்தமானவர்களாக, ரசூலுக்கு பிடித்தமானவர்களாக வாழ்வதற்குண்டான வாய்ப்புகளை அல்லாஹ் தந்தல் புரிவானாக. உலகத்தில் வாழுகின்ற சமயத்தில் அல்லாஹ்வுடைய கட்டளைகளை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நடைமுறைகளை கொண்டு பின்பற்றுவதற்கும் இமாம் பெருமக்கள் வகுத்து தந்த அந்த வாழ்வியல் முறைகளையும் கோட்பாடுகளையும் எடுத்துக் கொள்வதற்கும் அல்லாஹ் நமக்கு அருள் புரிவானாக. ஆமீன். வஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.